ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லா வருஷமும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மோர் தென் நேபர்ஸை விட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். அதனால் இந்த வருஷமும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒசூருக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். என்னதான் நம்ம நியூ இயரை ஹாப்பியாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரதான் செய்யுது. அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே நம்மளோட முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். 2025 வரைக்குமே எனக்கே நெகட்டிவிட்டியாக ஹேண்டில் பண்ண தெரியாது. யாராவது சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். இதனால நான் சாதிச்சது என்னன்னா, என்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆனது மட்டும்தான். அதனால இந்த வருஷம் ஒரு தெளிவான ரெசல்யூஷனா எடுத்திருக்கேன். யூஸ்வலாவே நான் எந்த ரெசல்யூஷனும் எடுக்க மாட்டேன். ஆனா இந்த தடவை ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது நம்மளை பத்தி யாராவது தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்க கிட்ட நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்களா, தாராளமா புரிஞ்சுக்கோங்கன்னு நல்ல விஷயத்து மேல மட்டும் என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த பாட்டோட லைன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன நடந்தாலும் ஹாப்பியாவே இருக்கலாம். அப்புறம் இந்த வருஷம் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்.